السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹுவினுடைய அளப்பெரும் கருணையின் காரணமாக தொடர்ந்து ஷரஹமியத்து ஆமீலுடைய பாடங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அவாமில் பாடத்தை படிக்காதவர்கள் தயவு செய்து அவாமில் பாடத்தை படித்துவிட்டு ஷரஹமியத்து ஆமீலினுடைய பாடங்களை கவனியுங்கள். ஏனென்றால் அவாமிலினுடைய பாடத்தின் விளக்க விரிவுரையாகத்தான் இந்த பாடம் என்பது அமையப்பெறுகிறது. எனவே அதனை தெரிந்து கொள்ளாதவர்கள் இதனை படிக்க முயற்சித்தால் புரியாமை என்பது உங்களுக்கு நிலவலாம். அதே நேரத்தில் இதன் மீது ஒரு அதிருப்தியும் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே அவாமில் பாடங்களை முடிந்த அளவிற்கு நீங்கள் ஒரு முறை ரிவிஷன் செய்து பார்த்து கொள்வது வரவேற்க தகுந்த சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஷரஹமியத்து ஆமீலிலே 3 எழுத்துக்களை பற்றி நாம் இதுவரை படித்திருக்கின்றோம். பா என்கின்ற எழுத்து சுமார் 10 அர்த்தத்திற்கு வரும். அது என்னென்ன அர்த்தம் என்பதை விவரித்திருந்தோம். இரண்டாவதாக லாம் என்கின்ற எழுத்து சுமார் 6 அர்த்தத்திற்கு அல்லது 5 அர்த்தத்திற்கு வரும். அது என்னவென்று நாம் விவரித்திருந்தோம். மின் என்பதும் 5 அர்த்தத்திற்கு வரும். அது என்னென்ன அர்த்தம் என்பதையும் நாம் தெளிவுபடுத்தியிருந்தோம். அதனுடைய தொடரிலே இன்று இலா என்கின்ற எழுத்து என்னென்ன அர்த்தத்திற்கு எப்படியெல்லாம் வருகிறது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். அதே நேரத்தில் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பிடிஎஃப் என்பது நாம் சொந்தமாக உருவாக்கிய ஒரு பிடிஎஃப் ஆகும். அசல் பாடப்புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். இதனை ஒரு குறிப்பாக நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இதையே வாசித்து இதன் மூலமாகவே அர்த்தம் சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட வேண்டாம். சரி, பாருங்கள். இப்போ இலா என்பது முதன்மையாக எந்த அர்த்தத்திற்கு வருகிறது என்பதை பற்றி சொல்கின்றார்கள். இலா இன்னும் இலா என்பது, இன்னும் இலா என்பது என்று தொடங்குவதின் காரணம் என்ன? அதற்கு முந்தைய அதே பாடத்தினுடைய வரிசையில் தான் இதிலே நமக்கு கொண்டு வரார்கள். மின்னை பற்றி படித்து முடித்த பிறகு இன்னும் இலா என்கின்ற வார்த்தை என்பது இன்திஹாஇல் காயத்தி. அரபிய தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாக படிங்க, சரிங்களா? இன்திஹாஇல் காயத்தி. இன்திஹா அப்படின்னு சொன்னால் முடிவு. இன்திஹா அப்படின்னு சொன்னால் முடிவு. காயத்தி அப்படின்னு சொன்னால் எள்கையின் முடிவை காமிப்பதற்கு வரும். முடிவு புள்ளியை, இறுதி எல்லையை குறிக்க இலா என்பது பயன்படுத்தப்படுகிறது. முன்னாடி நாம் மின்னை பற்றி படிக்கும்போது அது இன்திஹாஇல் இப்திதாஇல் காயத்தி இல்லையா? ஒரு எல்லையினுடைய ஆரம்பத்தை எடுத்துரைப்பதற்கு மின் என்பது வரும் என்று பார்த்தோம் இல்லையா? இப்போ இலா என்பது ஒரு எல்லையினுடைய முடிவை காமிப்பதற்காக வேண்டி என்ன செய்யும்? வரும். சரிங்களா? இப்போ உதாரணத்திற்கு பள்ளிவாசலில் இருந்து வீடு வரை நான் சென்றேன் அல்லது வீட்டுக்கு சென்றேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பள்ளிவாசலில் இருந்து அப்படின்னு சொன்னால் அதுக்கு மின்னை பயன்படுத்துவோம். அப்படி இருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லையினுடைய ஆரம்ப பகுதி, எல்லையினுடைய ஆரம்ப பகுதி. வீடு வரை சென்றேன் என்று சொல்லும்போது எல்லையினுடைய முடிவு பகுதி. அப்போ எல்லையினுடைய ஆரம்ப பகுதிக்கு மின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம்.
எல்லையினுடைய முடிவுக்கு இலா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். சரிங்களா? திரும்பவும் நான் சொல்கிறேன், அவாமில் பாடம் பார்க்காதவங்க அவாமில் பாடத்தை படித்து விட்டு இதை படிங்க. அதே நேரத்தில் ஷரஹுமி தாமில் பார்க்குறவங்க கூட முன்னாடி உள்ள பாடங்களை தயவு செஞ்சு ரிவிஷன் பண்ணிடுங்க. இன்றைக்கி நீங்கள் பாடம் சொல்கிறீங்கன்னா ஓகே, எல்லா பாடத்தையும் ஒரு வாட்டி இந்த பா மின் இதெல்லாம் எதுக்கு வந்தது, எப்படி படித்தோம், எத்தனை வந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் நினச்சிங்க ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணி பார்த்துக்கிட்டு அடுத்த பாடத்தை நீங்கள் பார்க்குறது தான் உங்களுக்கு ஒரு கைரியத்தை தரும். சரிங்களா? ஏதோ ஆன்லைனில் படிக்கிறோம், ஏனோ தானும் படித்தோம், சும்மா படித்தோம் அப்படின்னு இல்லாமல் அந்த கல்வியை உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் ஆக்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ உதாரணம் கொடுக்குறாங்க பாருங்கள். ஃபில் மக்கானி, இடத்தில், இடத்தில் இடத்தில் எல்லையை காமிப்பதற்கு வரும். மேலே உள்ள அந்த வரியோடு இதை சேர்த்து படிச்சுக்கங்க. சரிங்களா? வ இலா பாருங்கள், வ இலா, இலா என்பது இன்திஹாஇல் காயத்தி ஃபில் மக்கானி, இடத்தில் எல்கையின் முடிவை காமிப்பதற்கு வரும். சரிங்களா? இடத்தினுடைய எல்லையின் முடிவு. ஏன்னா இடத்துக்கும் எல்லையினுடைய முடிவு இருக்குது, நேரத்திற்கும் ஆரம்ப நேரம் முடிவு நேரம் என்பது என்ன செய்கிறது, இருக்கிறது இல்லையா? அப்போ இது இடத்துக்கு வரும். சரிங்களா? நஹு உதாரணமாக, நஹு உதாரணமாக, சிர்து நான் நடந்தேன், சிர்து நான் நடந்தேன், மினல் பஸரதி பஸராவில் இருந்து. இப்போ இங்கே மின் வந்திருக்கு, இதுவும் இன்திஹா தான். என்ன இன்திஹா? இது இப்திதாவுல் இன்திஹா, அந்த எல்லையினுடைய ஆரம்பத்தை காமிக்கும். சரிங்களா? பஸராவில் இருந்து இலல் கூஃபதி, கூஃபா வரை, கூஃபா வரை. நீங்கள் இன்னொன்னையும் விளங்கிக்கணும், நாம் படிக்கிற இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்து தான்? இஸ்முக்கு ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் தான். அதனுடைய அர்த்தங்கள் வேறுபட்டு வருகிறது தான் இங்கே நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லித்தராங்க. சரிங்களா? அப்போ நான் எது வரைக்கும் நடந்தேங்க? பஸ்ராவில் இருந்து கூஃபா வரை நான் நடந்தேன். சரிங்களா? அப்போ முதல் அர்த்தம் இதுக்கு. அடுத்து ரெண்டாவது ஒபில் முசாஹபதி. அடுத்து இலா என்பது என்ன அர்த்தத்துக்கு வரும்? ஒபில் முசாஹபதி, உடன் என்கின்ற அர்த்தத்திற்கு வரும். உடன் சேர்ந்து, என்னுடைய பொருளை உன் பொருளோடு சேர்த்து அல்லது உன் பொருளுடன் வைத்து கொண்டு போ சொல்கிறோமா இல்லையா? என் காசையும் உன் காசோடு வச்சுக்க, என்னுடைய பேனாவையும் உன் பேனாவோடு வச்சுக்க, உடன் என்கின்ற அர்த்தம். அல்லது சேர்த்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? என்னுடைய பிள்ளையும் உன் பிள்ளையுடன் உட்கார வை, உன் பிள்ளையோடு சேர்த்து உட்கார வை அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அந்த உடன் என்கின்ற அர்த்தத்துக்கு என்ன வரும்? இலா என்பது வரும். சரிங்களா? நஹு உதாரணமாக கௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலாவினுடைய சொல்லை போன்று. கௌலிஹி தஆலா, அல்லாஹ்வினுடைய சொல்லை போன்றுன்னு சொல்லி போட்டு அடுத்து பின்னாடி ஏதாவது உதாரணம் வந்தால் அது குர்ஆனினுடைய ஆயத்து அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பின்னாடி வரக்கூடியது குர்ஆன் ஆயத்து. என்ன குர்ஆன் ஆயத்து? அல்லாஹ் சொல்கிறான், வலா தஅகுலூ, நீங்கள் சாப்பிடாதீர்கள், அம்வாலஹும் அவர்களுடைய பொருளை, இலா அம்வாலிக்கும் உங்களுடைய பொருளுடன் சேர்த்து, உங்களுடைய பொருளுடன் சேர்த்து அந்த அனாதைகளுடைய பொருளையும் நீங்கள் சாப்பிட்றாதீங்க. அனாதையினுடைய சொத்துல என்ன செஞ்சிடாதீங்க, கை வச்சிடாதீங்க. உங்கள் பொருளோடு அவங்க காசை என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் சேர்த்துறாதீங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல இலா என்பது என்ன அர்த்தத்துக்கு வந்திருக்கு? உடன் என்கின்ற அர்த்தத்துக்கு வரும். உடன் அல்லது சேர்த்து. பார்த்தீங்களா? இலா அம்வாலி, அம்வால், அம்வாலுன் அப்படின்னு சொன்னால் என்னதுங்க? பணம். மாலுன் அப்படின்னு சொன்னால் பணம். அம்வாலி இஸ்முக்கு ஜாரி செஞ்சிருக்கு. கும் உங்களுடைய பணம். அப்போ உங்கள் பணத்தோடு அவர்களுடைய பொருளை நீங்கள் சேர்த்திராதீங்க. ஐ அதாவது மஅ உடன். மஅ அப்படின்னு சொன்னால் அர்த்தம் உடன். ஐ அதாவது இந்த இலாவை விளக்குறாங்க. இந்த இலாவை என்ன செய்கிறாங்க? விளக்குறாங்க. என்னன்ட்டு ஐ அதாவது மஅ அம்வாலிக்கும் உங்கள் பொருளுடன் சேர்த்து, உங்கள் பொருளுடன் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு விடாதீர்கள். சரிங்களா? அப்போ
ரெண்டாவது அர்த்தம் உடன் என்கின்ற அர்த்தத்திற்கு என்ன செய்யலாம், இந்த இலா என்பது வரலாம். சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வகது யக்கூனு சில சமயங்களில், இன்னும் கது யக்கூனு சில சமயங்களில், மா பஅதஹா அதற்கு பின்னால் உள்ள, மா பஅதஹா அதற்கு பின்னால் உள்ள ஒன்று, தாஹிலன் ஃபீமா மா கபுலஹா அதற்கு முன்னால் உள்ளதோடு இணைந்தால், இன்கான மா பஅதஹா மின் ஜின்சின் மா கபுலஹா, இன்கான அது ஆகியிருந்தால், மா பஅதஹா அதற்கு முன்னால் உள்ளது ஆகியிருந்தால், மின் ஜின்சி மா கபுலஹா அதற்கு முன்னால் உள்ளது அதற்கு பின்னால் உள்ள இனத்தோடு ஆகியிருந்தால் அதோடு இதை இணைத்துவிடும். சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒத்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அர்த்தம் வச்சு குழம்பாதீங்க, சுருக்கமாக விளங்கிக்கங்க. இந்த இலா என்பது என்ன செய்யும் சொன்னால், சில சமயங்களில் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோடு இணைத்து சொல்வதற்கு வரும். ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோடு இணைத்து சொல்வதற்கு வரும். எப்போ இணைத்து சொல்வதற்கு அது வரும்னு சொன்னால், இந்த இலாவுக்கு முன்னாடி உள்ளதும் இலாவுக்கு பின்னாடி உள்ளதும் ஒரே இனத்தை சார்ந்ததாக இருந்தால் அல்லது ஒரே விஷயத்தில் உள்ளதாக இருந்தால் அதனை இணைத்து சொல்வதற்கு சில சமயங்களில் இந்த இலா என்பது பயன்படுத்தப்படும். சுருக்கமாக வழங்கிக்கங்க. இலா என்பது சில சமயங்களில் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோடு இணைத்து சொல்வதற்கு இலா என்பது பயன்படுத்தப்படும். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. என்ன நிபந்தனை அப்படின்னா, அந்த இலாவுக்கு முன்னாடி உள்ள வார்த்தையும் இலாவுக்கு பின்னாடி இருக்கிற வார்த்தையும் ஒரே இனத்தை சார்ந்ததாக அல்லது ஒரே விஷயத்தில் இருப்பதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை என்ன செய்து இருக்குது. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இருந்தால் இது சேர்த்து வைக்க வரும். உதாரணத்தை பார்த்தா தெரியும் பாருங்கள். நஹு கௌலுஹி தஆலா அல்லாஹு தஆலாவினுடைய சொல்லை போன்று. இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபகுசிலு நீங்கள் கழுவுங்கள், உஜூஹக்கும் உங்களுடைய முகத்தை. அல்லாஹ் வந்து ஒழு செய்கிறத பற்றி பேசுகிறான், சரிங்களா. ஃபகுசிலு நீங்கள் கழுகுங்கள், உஜூஹக்கும் உங்களுடைய முகத்தை நீங்கள் கழுவுங்கள், வ ஐதியக்கும் வ ஐதியக்கும் இன்னும் உங்களுடைய கையை நீங்கள் கழுவுங்கள், இலல் மராஃபிகி முட்டிக்கை வரை, இலல் மராஃபிகி இலல் மராஃபிகி. இப்போ பாருங்கள், இப்போ இலாவுக்கு முன்னாடி என்ன இருக்குங்க, ஐதி கை அப்படிங்கிறது இருக்குது. கையினா உள்ளங்கை, மணிக்கட்டு, முழங்கை, முட்டுக்கை. கையின்கிறது ஒரே விஷயந்தான். ஆனால் இந்த ஒரே விஷயத்துக்குள்ளே எத்தனை பிரிவுகள் இருக்குது? உள்ளங்கை இருக்குது, மணிக்கட்டு இருக்குது, முழங்கை இருக்குது, முட்டுக்கை இருக்குது, தோல் புஜம் இருக்குது. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து என்னது தான்? கை தான், சரிங்களா. அப்போ கை அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது. மராஃபிக் முட்டுக்கை வரை, முட்டுக்கை அப்படிங்கிறது கையினுடைய இனம்தான், கையினுடைய இனம்தான். அப்போ இதை இந்த மராஃபிக்கை இந்த ஐதியக்குமோட சேர்ப்பதற்கு இந்த இலா வந்து வரும். இலா என்பது என்ன செய்யுது? வருது, சரிங்களா. வணங்குங்களா. அல்லது இதுக்கும் நீங்கள் வரை அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னு கூட சுருக்கமாக நீங்கள் விளங்கி வச்சுக்கலாம். அப்போ சில சமயங்களில் விளங்குதா உங்களுக்கு? கை என்பது ஒரே இனம், மராஃபிக் என்பதும் ஒரே இனம், முட்டுக்கை. கையிலேயே பல இது இருக்குல்ல, அதில் வந்து இது ஒரு இனம் இது ஒரு இனம்னு வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் ரெண்டும் ஒரே இனம் தாங்க, ரெண்டுமே ஒரே இனம்தான், ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய விஷயந்தான். கையின்கிற இடத்துல தான் மணிக்கட்டுங்கிற இடமும் இருக்குது, முழங்கைங்கிற இடமும் இருக்குது, முட்டுக்கைங்கிற இடமும் இருக்குது, தோல்புஜம்ங்கிற இடமும் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆக மொத்தம் இதற்காக வேண்டி வரும், சரிங்களா. அடுத்து பாருங்கள்,
ஒக்கது லாயக்கூனு மா பஅதஹா தாஹிலன் ஃபீமா கபுலஹா இல்லம் யகுன் மின் ஜின்சிஹி. ஆனால் அது முன் வந்ததின் வகையை சேர்ந்ததல்ல என்றால் அதில் சேராது. சரி, இப்போ என்ன சொன்னாங்க? முன்னாடி உள்ள ஒரு வகையோட பின்னாடி அந்த இலாவுக்கு முன்னாடியும் இலாவுக்கு பின்னாடியும் ஒரே வகையை சார்ந்த பெயர் சொல் வந்ததுன்னு சொன்னால் அந்த பெயர் சொல்லை இந்த பெயர் சொல்லோடு இணைப்பதற்கு வரும். ஐதி அப்படிங்கிறதும் பெயர் சொல், மராஃபிக் அப்படிங்கிறதும் என்னது பெயர் சொல். இப்போ ரெண்டையும் என்ன செய்யுது? சேர்த்துருச்சு. கையை கழுவுங்க, எது வரைக்கும்? முட்டுக்கை வரையும் கழுவுங்க. அப்போ இந்த முட்டுக்கையை கையோடு என்ன செஞ்சிச்சு? சேர்த்துருச்சு. முட்டுக்கையை எதோட சேர்த்துருச்சுங்க? கையோட சேர்த்துருச்சு. கையை கழுவுங்கள் முட்டி வரை, அப்படி புரியுங்க. கையை கழுவுங்கள் முட்டி வரை, முட்டு வரை. அப்போ அந்த முட்டு அப்படிங்கிறத கையோடு என்ன செய்யுது? சேர்க்குது. விளங்குதுங்களா? இப்போ ஒரே இனத்தை சார்ந்து இருந்தால் இப்படி, ஒரே இனத்தை சாராததாக இருந்தால் அப்படி சேர்க்கறதுக்கு என்ன செய்யாது? வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நஹு கௌலிஹி தஆலா, உதாரணமாக அல்லாஹு தாலாவினுடைய சொல்லை போன்று அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? சும்ம பிறகு, அதிம்மு நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்கள், சியாம நோன்பை பரிபூர்ணப்படுத்துங்கள், இலல் லைலி இரவு வரை, இரவு வரை, இரவு வரை நோன்பை நீங்கள் பரிபூர்ணப்படுத்துங்க. இப்போ சியாம் என்பது வேற ஒரு வார்த்தை, லைலுங்கிறது வேற ஒரு வார்த்தை, நடுவில் இலா இருக்குது. இப்போ இந்த இலா இதை சேர்க்குமா அப்படின்னு சொன்னால் லைலோட சியாமை சேர்க்க முடியுமா? சியாமோட லைலை சேர்க்க முடியுமான்னு சொன்னால் சேர்க்க முடியாது. அப்போ இது இந்த லைலை கொண்டு போய் சியாமோட என்ன செய்ய சேர்க்காது. ஆனால் மேலே என்ன செய்யும்? மராஃபிக்கை கொண்டு போய் ஐதியோட சேர்த்துரும். கையை கழுவுங்கள் மராஃபிக் முட்டு வரை, சரிங்களா? முட்டு வரை என்ன செய்யுங்க? கை கழுவுங்க, முட்டு வரை கை கழுவுங்க அப்படின்னு சொல்லி சேர்த்துருச்சு. ஆனால் இங்கே என்ன செய்யாது? சேர்க்காது என்று சொல்லுகின்றார்கள். அப்போ இலா என்பது ரெண்டு விஷயத்திற்கு வரும், மூணு விஷயத்திற்கு வரும். ஒன்று எல்கையினுடைய முடிவை காமிப்பதற்கு வரும். ரெண்டு முசாஹபா உடன் என்கின்ற அர்த்தத்திற்கு வரும். மூணு இலாவுக்கு முன்னாலும் பின்னாலும் ஒரே இனத்தை சார்ந்த பெயர் சொற்கள் இருந்தால் அந்த இரண்டையும் இணைத்து சொல்வதற்கு பயன்படுத்தி வரும். ஒரே இனத்தை சாராததாக இருந்தால் அதனை ஒன்றாக இணைப்பதற்கு வராது. சரிங்களா? சரி, அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் ஹத்தா. அடுத்து எழுத்து என்னதுங்க? ஹத்தா. அப்போ எத்தனை எழுத்து படிக்கிறோம் நாம்? பா முடிஞ்சிருச்சு, லாம் முடிஞ்சிருச்சு, மின் முடிஞ்சிருச்சு, இலா முடிஞ்சிருச்சு. 4 எழுத்தை முடிச்சுட்டு 5வது எழுத்தை படிக்க போகிறோம். ஹத்தா. ஹத்தா அப்படிங்கிறது எதுக்கு வரும்னு சொன்னால் இன்திஹா இல் காயத்தி ஃபிஸ் ஜமானி, காலத்தின் முடிவை குறிக்கும். இன்திஹா காயத்தி, சரிங்களா? இன்திஹா குறிக்கும், காயத்தி முடிவை, ஃபிஸ் ஜமானி காலத்தின் முடிவை, ஃபிஸ் ஜமானி காலத்தின், இன்திஹா முடிவை, இன்திஹாயில் காயத்தி காலத்தின் முடிவை குறிப்பதற்காக ஹத்தா என்பது வரும். மின்னும் இலாவும் இடத்தினுடைய எல்கைகளை ஆரம்ப எல்லையை குறிக்கிறதுக்கும் முடிவு எல்லையை குறிக்கிறதுக்கும் இந்த இலாவும் மின்னையும் பயன்படுத்துவோம். மின்னை ஆரம்ப பகுதியை, ஆரம்ப எல்லையை குறிக்க பயன்படுத்துவோம். இலா இறுதி எல்லையை இறுதி எல்லையை குறிப்பதற்கு பயன்படுத்துவோம். ஹத்தாவை எதுக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னால் நேரத்தினுடைய முடிவை காமிப்பதற்காக வேண்டி என்ன செய்யும்? வரும். சரிங்களா? பாருங்கள், உதாரணமாக மித்து நான் தூங்கினேன், மித்து நான் தூங்கினேன், பாரிஹத்த இரவில், மித்து நான் தூங்கினேன், பாரிஹத்த இரவில், ஹத்தா எதுவரை என்றால் சபாஹி காலை வரை, ஹத்தா சபாஹி காலை வரை நான் இரவில் தூங்கினேன். காலை வரை தூங்கினேன் அப்படின்னு சொன்னால் காலையில் எந்திரிச்சிட்டேன்னு அர்த்தம். காலை வரை தூங்கினேன்னு சொன்னால் காலையும் சேர்த்து தூங்கினேன்னு அர்த்தம் சொல்லுவோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. காலையில் வரையும் தூங்கினேன் அப்படின்னா
காலையில் எந்திரிச்சிட்டேன். 9 மணி வரையும் தூங்கினேன் அப்படின்னு சொன்னால் அந்த 9 மணிக்கெலாம் நான் என்ன செஞ்சிட்டேன், எந்திரிச்சிட்டேன்னு அர்த்தம். விளங்குதுங்களா உங்களுக்கு? அப்போ இது எதை காமிக்குது? காலத்தினுடைய முடிவு நேரத்தை காமிக்குது. நைட்டு 9 மணிக்கு தூங்கினவன் காலையில் ஒரு 6 மணி வரையும் தூங்கினேன். அப்போ 9 மணிங்கிறது ஆரம்ப நேரம், 6 மணிங்கிறது முடிவு நேரம். அப்போ ஹத்தா அப்படிங்கிறது எதை காமிக்குதுங்க? நேரத்தினுடைய முடிவை காமிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படும். அதே மாதிரி ஒஃபில் மக்கானி, அதே மாதிரி இடத்தினுடைய எல்கையை காமிப்பதற்கும் இது பயன்படுத்தப்படும். இடத்தினுடைய எல்கையை காமிப்பதற்கு பயன்படுத்தப்படும். சரிங்களா? நஹு உதாரணமாக சிர்து நான் நடந்தேன், சிர்துல் பலத ஊரில் நான் நடந்தேன். பலது அப்படின்னு சொன்னால் என்னங்க? ஊர். ஊரில் நான் நடந்தேன். ஹத்த சூக்கி கடை வரை. கடை வரை அப்படின்னா கடைக்கு போகலை, ஊரில் அப்படி எல்லா பக்கமும் போனேன், வந்தேன், கடை வரைக்கும் போனேன், ஆனால் திரும்ப வந்துட்டேன். சொல்லுமா இல்லையா? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனேன், ஆனால் பார்த்துட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு உள்ளே போக மனசில் திரும்ப வந்துட்டேன். கல்யாண வீடு வரைக்கும் போனேன், பந்தி சரியில்லை அதனால் வந்துட்டேன். கல்யாணம் வரைக்கும் போனேன், இந்த மாதிரி அது வரைக்கும் போனேன், இது வரைக்கும் போனேன், சரியில்லை வந்துட்டேன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ வரைக்கும் சொல்லிட்டாலே அந்த இடத்துக்குள்ளே போகலை, அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துட்டேன்னு அர்த்தம். வணங்குதுங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். சொல்லுங்க. எங்க இருக்கீங்க? மேலே தான் இருக்கேன். வீட்லயே? அங்க சூறாவளியா இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே. நான் இன்னைக்கு நான் பிஎம்ல இருக்கேன். அந்த வாழைப்பழம் வாங்கினேன். கேட்டீங்களா? இந்த பழம் என்னது? செவ்வாழைப்பழம். ஆமாம் ஆமாம் ஆமாம், செவ்வாழைப்பழம் கொஞ்சம் வாங்கினேன். மாஷா அல்லாஹ். நீங்க நாங்க வரேண்ணே, அங்க வந்து சேர்ந்து போன் அடிக்கிறேன். அடிங்க 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 இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத்தாக்கிட்டோம், அல்லாஹ் பரக்கத்தாக்குவான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. இல்லை, ஸ்க்ரீன் ரெக்கார்டரோடு ஓடிடுச்சு. ஹைர். அப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அப்போ அந்த இடம் வரைக்கும் தான் போனேன், உள்ளே போகலைங்கிற அர்த்தம். சரிங்களா? அப்போ ஹத்தா அப்படிங்கிறது முதல்ல 2 விஷயத்தை விளங்கிடும். ஹத்தா அப்படிங்கிறது நேரத்தினுடைய முடிவை காமிப்பதற்கும் இடத்தினுடைய எல்லை பகுதியை காமிப்பதற்கும் ஹத்தான்கிறது பயன்படுத்தப்படும். சரிங்களா? அடுத்து வலில் முசாஹபதி. வலில் முசாஹபதி மேலே நம்ம இப்போ கூட படித்த மாதிரி இலா படிக்கும்போது வலில் முசாஹபான்னு படித்த பாருங்க. வலில் முசாஹபத்தின்னு சொன்னால் உடன் என்கின்ற அர்த்தத்துக்கு வரும். என்ன அர்த்தத்தில் வருங்க? உடன் என்கின்ற அர்த்தத்துக்கு வரும். சரிங்களா? பாருங்கள், உதாரணத்தை பாருங்கள். நஹு உதாரணமாக கரஅத்து நான் படித்தேன். கரஅத்து நான் படித்தேன். விர்தி வழமையான வாசிப்பை நான் படித்தேன். வழமையான வாசிப்பை நான் படித்தேன். விருது அப்படின்னு சொன்னால் அவுராது. அவுராதுனா நம்ம வழமையாக ஓதக்கூடிய திக்ருகள், சலவாத்துகள், ஒவ்வொருத்தவங்க வழமையில் ஒன்று ஓதுவாங்க. இப்போ நான் வழமையில் ஓதுறது என்ன? 5 நேரத்துலையும் வழமையில் ஓதக்கூடிய சில விருதுகள் இருக்குது, அவுராதுகள் இருக்குது. இப்போ நான் ஓதுறது சையதுல் இஸ்திக்ஃபார். اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. இது நான் வளமையில் ஓதக்கூடிய ஒரு ஜிக்ர், ஒரு அவுராது. சரிங்களா? அப்போ கரஅத்து நான் படித்தேன், விருதி வளமையாக வாசிப்பதை நான் படித்தேன். ஹத்த துஆஇ துஆவுடன் சேர்த்து. துஆ ஓதும்போது துஆவோடு சேர்த்து நான் வளமையாக ஓதுறதையும் ஓதுனேன். இப்போ இந்த இடத்துல ஹத்தா அப்படின்னா உடன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கணும். ஹத்தா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்போம்? உடன் என்கின்ற அர்த்தம் கொடுப்போம். அப்போ ஹத்தா வந்ததுனால துஆ உன் அப்படிங்கிற அந்த வார்த்தை துஆஇ என்று ஜர் செய்யப்பட்டிருக்கு. ஐ மஅ துஆஇ துஆவுடன். சரிங்களா? பஅதஹா قد يكون داخلا في حكم ما قبلها. بعدها அதற்கு பின்னால் சரி, بعدها அதற்கு பின்னால் உள்ளது. எதற்கு பின்னால்? ஹத்தாவிற்கு
பின்னால் உள்ளது கது யக்கூனு சில சமயங்களில் நிகழும். கது யக்கூனு சில சமயங்களில் நிகழும். தாஹிலன் தாஹிலன் கது யக்கூனு சில சமயங்களில் நிகழும். தாஹிலன் உள் நுழைந்து ஃபி ஹுக்குமி சட்டத்தில் ஃபி ஹுக்குமி சட்டத்தில் மா கபுலஹா அதற்கு முன்னால் உள்ளதின் சட்டத்தின் உள் நுழைந்து சில சமயங்களில் நிகழும். விளங்குங்க, திரும்ப வாசிங்க. பாதஹா அதற்கு பின்னால் உள்ளது. எதற்கு பின்னால்? ஹத்தாவிற்கு பின்னால் உள்ளது. கது யக்கூனு சில சமயங்களில் நிகழும். தாஹிலன் உள் நுழைந்து தாஹிலன் உள் நுழைந்து எதனுள்ளே? ஃபி ஹுக்மி சட்டத்தின் உள். மா கபுலஹா அதற்கு முன்னால் உள்ள பெயர் சொல்லின் சட்டத்தின் உள் நுழைந்து சில சமயங்களில் நிகழும். அப்படின்னா என்னென்னு புரியலையா? ஹத்தாவுக்கு வரை 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 நம்ம அர்த்தம் கொடுக்குறோம், உடன் உடன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொடுக்குறோம். ஆனால் சில சமயங்களில் ஹத்தா அப்படிங்கிறது சேர்ந்து ஒன்று சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்தை பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. உதாரணமாக அக்கல் தூ நான் சாப்பிட்டேன், சமக்கத்தை மீனை சாப்பிட்டேன், ஹத்தா ரசிஹா அதனுடைய தலையுடன் மீனை சாப்பிட்டேன். இப்போ நம்ம அவாமில் படிக்கும்போது ஹத்தா ரசியா தலை வரை சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்லியிருப்போம். இப்போ நான் அடுத்த வாரம் 1வது சுமராக்கு பாடம் நடத்தும்போது தலை வரைன்னு தான் சொல்லி நம்ம அர்த்தம் நடத்துவோம். ஆனால் சில சமயங்களில் தலை உடன் என்று அர்த்தம் என்ன செய்யும் கொடுக்கும். இப்போ விளங்கிக்கங்க, இந்த சமக்கத்தைங்கிறது மீன் சரிங்களா? இப்போ இதற்கு பின்னால் இருக்கிறது, ஹத்தாவுக்கு பின்னால் இருக்கிற வார்த்தை ரஸ். இப்போ இந்த ரஸ்ங்கிறது ஏதோடு தாகில் ஆயிடுச்சு, நுழைஞ்சிருச்சுன்னு சொன்னால் மீனுடன் நுழைஞ்சிருச்சு. மீன் தலை வரை அப்படின்னு சொல்ல மாட்டோம், மீன் தலை உடன். இப்போ மீனுடன் எது சேர்ந்துருச்சு? ரஸ்ங்கிறது சேர்ந்துருச்சு. இப்படி சில சமயங்களில் வரும். சரிங்களா? இன்னும் கது லா யகூனு தாஹிலன் ஃபீஹி நஹு அல் மிசால் மதுக்கூரி. சரி. இன்னும் கது சில சமயங்களில் லா யகூனு நிகழாது, தாஹிலன் நுழைந்ததாக, ஃபீஹி உள் நுழைந்ததாக நிகழாது. நஹு மிசாலில் மதுக்கூரி மேற்கூறப்பட்ட உதாரணங்களில் அந்த உள் நுழைந்து வரக்கூடியதாக அது என்ன செய்யாது? வராது. எப்போவாது அந்த உள் நுழைந்து வரக்கூடியதாக வரும், எப்போவுமே அந்த உள் நுழைந்ததாக வராதுங்க. புரியுதா? என்றைக்காவது ஒரு நாள் எப்போமாவது ஏதாவது 1-2 இடத்துல தான் அந்த சேர்ந்துன்னு அர்த்தம் கொடுப்போம். ஆனால் பெரும்பாலும் வரை அப்படின்னு தான் அர்த்தம் கொடுக்கணும். பெரும்பாலும் என்னென்ன அர்த்தம் கொடுப்போம்? வரை அப்படின்னு தான் அர்த்தம் கொடுப்போம். சரி, இப்போ இது எல்லாமே எது ரிலேட்டடாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்? பெயர் சொல் ரிலேட்டடாக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இஸ்முனுடைய ரிலேட்டடாக தான் நம்ம படிக்கிறோம். அதனால் இங்கே ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. இந்த இலாவுக்கும் ஹத்தாவுக்கும் ஒரு சில வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாடை இங்கே உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்க பாருங்கள். இன்னும் ஹிய இதுன்னு சொன்னால் இந்த ஹத்தா என்பது முஹ்தஸ்ஸத்துன் குறிப்பாக்கப்படும் பி இஸ்மில் லாஹிரி வெளிப்படையான இஸ்முக்கு. முஹ்தஸ்ஸுன் குறிப்பாக்கப்படும் பில் இஸ்மி பெயரை கொண்டு, லாஹிரி வெளிப்படையான பெயரை கொண்டு அப்படின்ல, வெளிப்படையான பெயருக்கு சொந்தமாக்கப்படும். பி ஹிலாஃபி இலாவுக்கு மாற்றமாக. அதாவது பெயர் சொல்லுன்னு சொன்னால் 2 வகை இருக்குது. ஒன்று வெளிப்படையான பெயர் சொல், இன்னொன்று மறைமுகமான பெயர் சொல். ஒன்று வெளிப்படையான பெயர் சொல்லு, இன்னொன்று மறைமுகமான பெயர் சொல். வெளிப்படையான பெயர் சொல்லுன்னு சொன்னால் அந்த ஹத்தாவுக்கு பின்னாடி இப்போ வந்துச்சுல, ஹத்தாவுக்கு பின்னாடி என்ன வந்துச்சு? ரஸ் தலைன்னு வந்துச்சு, வெளிப்படையான பெயர் சொல். அது மாதிரி என்ன செய்கிறது? ஹத்தாவுக்கு பின்னாடி எது வர்றதுங்க? துஆ அப்படின்னு வந்துச்சு, வெளிப்படையான பெயர் சொல். அது மாதிரி சபாஹ் வெளிப்படையான பெயர் சொல். அது மாதிரி ஹத்தாவுக்கு பின்னாடி ஷாஹுல் ஹமீதுன்னு வருது, அல்லது ஃபாத்திமான்னு வருது. இது எல்லாம் வெளிப்படையான பெயர் சொல். இது எல்லாம் என்னங்க? இஸ்முல் லாஹிர். எல்லாமே என்னது? வெளிப்படையான பெயர் சொல். இன்னொன்று இருக்குது மறைமுகமான பெயர் சொல். இன்னொன்று இருக்குது என்னதுங்க? மறைமுகமான பெயர் சொல். மறைமுகமான பெயர் சொல்னால் ஒன்றுமில்லை, லமீர்.
மறைமுகமான பெயர் சொல்ல என்னது லமீர். இப்போ முன்னாடி ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே வருவாங்க, வரும்போது அந்த பெயருக்கு உரித்தானவருடைய பெயரை சொல்லாமல் ஹுவ அப்படின்னு வந்துடும். விளங்குதுங்களா? அப்போ அப்படி ஹுவன்னு வருதுன்னு சொன்னால் அது பெயர் தான், பெயர் சொல் தான். ஆனால் அது எப்படிப்பட்ட பெயர் சொல்லு? லமாயிர், மறைக்கப்பட்ட பெயர் சொல்லுங்க. விளங்குதுங்களா? கீழே உதாரணத்தில் பாருங்கள். அப்போ இந்த ஹத்தானுங்கிறது வந்து வெளிப்படையான பெயர் சொல்லுக்கு மட்டும்தான் இது சொந்தமாக்கப்படும். வெளிப்படையான பெயர் சொல்லுக்கு மட்டும்தான் இது தன்னுடைய வேலையை செய்யும். லமீரில் வரக்கூடிய பெயர் சொல்களுக்கு இது என்ன செய்யாது? தன்னுடைய வேலையை செய்யாது. எதற்கு மாற்றமா? பி ஹிலாஃபி இலா, இலாவுக்கு மாற்றமா. இலாவுக்கு மாற்றமான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இலான்ங்கிறது லமீரான பெயர் சொல்லுக்கும் வேலையை செய்யும், லாஹிரான பெயர் சொல்லுக்கும் வேலையை செய்யும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள். ஃபலா யுகாலு, எனவே சொல்லப்படாது, ஹத்தா ஹூ, அவனுடைய வரை என்று சொல்லப்படாது, என்று சொல்லக்கூடாது. ஹத்தா ஹூ அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? இந்த ஹூ, அவன், ஏங்க அவன் அப்படிங்கிறது என்னதுங்க? பெயர் தானே. அவன் அப்படிங்கிறது என்னது? பெயர் தான். அவன், அவள், இதெல்லாம் என்னது? பெயர் தான். ஆனால் இது என்ன பெயருங்க? இது லாஹிரு, இது என்னது? லமீரு, மறைமுகமான பெயர் சொல். இது என்ன பெயர் சொல்லு? மறைமுகமான பெயர் சொல். இது என்ன பெயர் சொல்லு? மறைமுகமான பெயர் சொல். அப்போ மறைமுகமான பெயர் சொல்லுக்கு என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. எனவே லா யுகாலு, சொல்லப்படாது, சொல்லக்கூடாது. என்னன்ட்டு? ஹத்தாஹு என்று சொல்லக்கூடாது. வ இன்னும் யுகாலு, சொல்லப்படும், இலைஹி, அவனின் பக்கம் என்று சொல்லப்படும். இப்போ இலா, இலா வந்திருக்கு. எதுக்கு முன்னாடி வந்திருக்கு? லமீரான பேருக்கு முன்னாடி வந்திருக்கு. ஹி, அவனுடன், அவன் வரை, அவன் வரை அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா? அப்போ இங்கே வரும், இலாவில் வரும். எதில் வராது? ஹத்தாவில் வராது. சரிங்களா? ஹத்தா என்று சொல்லப்படாது. லமீர் ப்ளஸ் ஹத்தா சொல்லப்படாது. ஆனால் இலைஹி என்று சொல்லப்படும். வஅலல் லில் இஸ்திஆஇ, இஸ்திஇலாஇ, இஸ்திஇலா அப்படின்னு சொன்னால் உயர்ந்தது என்ற அர்த்தத்தில் வரும். இஸ்திஇலான்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? உயர்வு என்கின்ற அர்த்தத்துக்கு வரும். பாருங்கள். நஹு ஜெய்துன், ஓய் அலசுத்தகை. சரி, இதில் வந்து அப்போ ஹத்தாவை நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? ஹத்தா முடிஞ்சிருச்சு. அடுத்து வா அலா, இன்னும் அலா என்பது. இப்போ எதை பற்றி சொல்கிறாங்க? அலாவை பற்றி சொல்ல போகிறாங்க. அப்போ எதெல்லாம் முடிஞ்சு? பா முடிஞ்சு, இலா முடிஞ்சு, மின் முடிஞ்சு, லாம் முடிஞ்சு, ஹத்தா முடிஞ்சு. 5 எழுத்தை முடிச்சிருக்கோம். அடுத்து அலாவை பற்றி சொல்ல போகிறாங்க. அடுத்து எதை பற்றிங்க? அலாவை பற்றி. அலாங்கிறது எதுக்கு வரும்? வ அலா, இன்னும் அலா என்பது லில் இஸ்திஇலாஇ, உயர்வு என்கின்ற அர்த்தத்தை காமிப்பதற்கு வரும். மேலே என்கின்ற அர்த்தத்தை அது வெளிப்படுத்தும். நஹு, உதாரணமாக ஜெய்துன், ஜெய்து அல சத்ஹி, சுவற்றின் மீது நிற்கிறான். ஜெய்து சுவற்றின் மீது நிற்கிறான். இங்கே என்ன அர்த்தம் கொடுத்துருக்கேன்? கூரையின் மேலேன்னு கொடுத்துருக்கேனா இல்லையா? கூரையின் மேலேன்னு சொல்லலாம், சிவற்றின் மேலேனும் என்ன செய்யலாம்? சொல்லலாம். வ அலைஹி தைனுன், வ இன்னும் அலைஹி தைனுன், அவன் மீது கடம் இருக்கிறது. இப்போ பாருங்க, அலாவும் எது எப்படி வருது? லமீரான பேருக்கு வருது. பார்த்தீங்களா? வ இன்னும் அலைஹி, அவன் மீது. அவன் மீதுன்னு சொன்னால் என்னதுங்க? இங்கே ஹா இருக்குது. இந்த ஹான்கிறது என்னது தான்? இஸ்மு தான். எப்படிப்பட்ட இஸ்முங்க? எப்படிப்பட்ட இஸ்மு? லமீரான இஸ்மு. ஜெயிது அப்படிங்கிறத மீட்டும் போது அலைஹி என்று மீட்டுறோம். விளங்குங்களா? வ அலைஹி, இன்னும் அவன் மீது, தைனுன், கடன் இருக்கிறது. சரிங்களா? வகது தக்கூனு, வ இன்னும் கது தக்கூனு, சில சமயங்களில் நிகழும். பிமஅனல் பா, பா உடைய அர்த்தத்தில் நிகழும். நஹு, உதாரணமாக மரர்த்து அலைஹி, மரர்த்து அலைஹி ஐ மரர்த்து பிஹி, அவனை கடந்து சென்றேன். அவனை கொண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா இல்லையா? அவனை கொண்டு, அவனை கடந்து சென்றேன். மரர்த்து பிஹி, அவனை கடந்து சென்றேன்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி மரர்த்து அலைஹி என்றும் என்ன செய்யப்படும்? சொல்லப்படும். அப்போ இந்த அலைஹி எதனுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது? பிஹியினுடைய அர்த்தத்துக்கு வரும். சரிங்களா? அதான் பி மஅனா பா. வகது தக்கூனு பி மஅனா
வகது தகூனு பி மஅனா ஃபியா வகது தகூனு வகது தக்கூன் இன்னும் கது சில சமயங்களில் தக்கூனு நிகழும் பி மஅனா ஃபீயினுடைய அர்த்தத்தில் நிகழும். ஃபீ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இல் உள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னோமா இல்லையா? அந்த மாதிரி ஃபீ உள் இல்லே அதன் உள் இதன் உள் அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தத்திலையும் சில சமயம் நிகழும். கௌலிஹி தஆலா அல்லாஹு தஆலாவினுடைய சொல்லை போன்று இன் குந்தும் நீங்கள் ஆகியிருந்தால் அல சஃபரி பயணத்தின் மீது நீங்கள் ஆகியிருந்தால் சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? பயணத்தில் நீங்கள் ஆகியிருந்தால் அதாவது ஃபிஸ் சஃபரி பயணத்தில். சரிங்களா? பயணத்தில். அப்போ ஃபீன்கிற அர்த்தத்துலேயும் சில சமயங்களில் அலா என்பது வரும். வஅன் லில் புஅதி வல் முஜாவஸதி நஹு ரமைத்து ஸஹ்ம அனில் கௌசி. அன் தூரம் மற்றும் கடத்தல் விலகுதல் குறிக்கும் நான் வில்லை விட்டும் அம்பை எறிந்தேன். இதெல்லாம் நம்ம அவாமில்ல படித்ததான். சில சமயங்களில் என்ன அர்த்தத்தில் அனில் புஅதி வல் முஜாவஸதி. சரிங்களா? தூரம் மற்றும் கடத்தல் அப்படின்னு சொன்னால் பொருளை கடத்துறது இல்லை, ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்துக்கு கடத்துறது. பேனாவில் இருந்து நிப்பில் கடத்துறனா இல்லையா? அந்த மாதிரி. சரிங்களா? என்கின்ற அர்த்தத்துக்கு வரும். நஹு உதாரணமாக ரமைத்து ஸஹ்ம நான் அம்பை எறிந்தேன், அனில் கௌசி வில்லை விட்டும் அம்பை எறிந்தேன். ஒஃபில் லர்ஃபியத்தி சில சமயங்களில் லர்ஃபுன்னு சொன்னால் இடம் என்பதை குறிப்பதற்கு சி என்பது அடுத்து ஃபீயை பற்றி வருது. சரி, இதோட நிப்பாட்டிக்கோ இன்ஷா அல்லாஹ். அலாவை முடிஞ்சு அடுத்து ஃபீயை பற்றி இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இது எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பாடத்தை பொறுமையாக நிதானமாக பாருங்கள். பார்த்துட்டு பாடத்தை உங்களுடைய ஆசிரியர்களிடத்தில் நீங்கள் தெளிவுபடுத்தி இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். ஃபீக்கு அடுத்து நாம் காஃபு அப்படி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.